See, now we are going to see hyperbola. Actually, நம்ம first classல conic section பார்த்தோம் இல்லையா, ரெண்டு கோன் இருக்கும். அந்த ரெண்டு கோன்ல பர்பெண்டிகுலரா ஒரு லைன் கட் பண்ணுதுன்னு வெச்சுக்கோங்க. பர்பெண்டிகுலரா ஒரு லைன் கட் பண்ணும்போது இங்க ஒரு கர்வ், இங்க ஒரு கர்வ் பாத் இல்லையா, that is known as the hyperbola. So பர்பெண்டிகுலரா கட் பண்ணும்போது இதுக்கு parallel to the this axis க்கு parallel கட் பண்ணும்போது you will be having two graph. அத வந்து இந்த graph, இந்த path and இந்த path, இதுதான் ஹைப்பர்போலா அப்படின்னு சொல்றது. இப்போ டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி டெஃபினிஷன் பார்த்தோம்னா என்ன, a hyperbola is the set of all points in a plan. The difference between the two fixed points in a plan is constant. இப்போ பார்த்தீங்கன்னா எலிப்ஸில் என்ன பார்த்துருப்போம், இங்கே எலிப்ஸ்ங்க பார்த்துருப்போம், the difference பதிலாக சம்முங்கிற வார்த்தை பார்ப்போம். ஹைப்பர்போலாவில் வந்து ஹைப்பர்போலா டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, சரி இப்போ இது வந்து hyperbola, இதுவும் hyperbola. Okay, two parts. Okay, actually ellipse வந்து நமக்கு இப்படி இருக்கும் இல்லையா, சரி இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து இப்படி இன்வெர்ட் ஆயிருக்கு, அதுதான் வந்து hyperbola. சரி, இப்போ இதில் வந்து பார்த்து அப்படின்னா சரி P1 F1, இது வந்து P1 F2, இது வந்து P2, இது P3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ லைக் எலிப்ஸ் மாதிரியே தான் இதுவும். இதில் என்னென்னா டிஃப்ரென்ஸ், என்ன டிஃப்ரென்ஸு, P1 F2 மைனஸ் P1 F1 இஸ் ஈக்குவல் டு P2 F2 மைனஸ் P2 F1. இது கூட போட்டுக்கலாம், P3 F1 மைனஸ் P3 F2. இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட் வந்து வேல்யூ வந்து நம்ம 2n படிச்சோம்ல, அதே தான் இங்கேயும். சரி, இப்போ வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து நமக்கு வந்து டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். ஓகே, இப்போ நம்ம பாருங்க, டூ டிஃபரண்ட் ஸ்டிக் எடுத்துக்கலாம். சே டூ டிஃபரண்ட் ஸ்டிக். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் P1 F2. ஓகேயா, P1 F2 எடுத்துட்டேன். ஓகே பாருங்க, P1 F2 எடுத்துட்டேன். P1 F2 எடுத்துட்டேன்னா மைனஸ் P1 F1 எது, இந்த இது. ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை ஒடிச்சாச்சு. ஓகே, இது ஒரு லென்த்து. அடுத்தது P2 F2. ஸோ பாருங்கள், P2 F2 பாருங்கள். ஓகேயா, இதில் மைனஸ் P2 F1. ஸோ இதையும் ஒடிச்சாச்சா. இப்போ ரெண்டுத்தையும் ஒடிச்சு எடுத்துறேன். ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் இது பார்த்தீங்களா, ஆனால் டிஃப்ரென்ஸ் வில் பி உங்களுக்கு என்னவா இருக்கும், சேமாக இருக்கும் பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் சேம், the height is same. அதான். So hyperbola is the set of all points in a plane. The difference between two fixed points in a plane is same. அதாவது P1 F2 minus P1 F1 is equal to P2 F2 minus P2 F1. Okay, is it clear? சரி, இப்போ இதில் வந்து சென்டர் O, ஃபோக்கஸ் வந்து F2 F1. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் C, 0, this is minus C, 0, vertex இது A, இது வந்து B. ஸோ இதை வந்து A, minus A, 0, இது வந்து plus A, 0. ஓகேயா, ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் C, 0, வெர்டெக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் A, 0, லைக் எலிப்ஸில் இருக்க மாதிரியே தான். ஓகே, திஸ் இஸ் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். எது ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அந்த F1 F2. இந்த வந்து நம்ம எலிப்ஸில் வந்து மேஜர் ஆக்சிஸ் சொல்லணும், இதில் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு பர்பெண்டிகுலராக ஆரிஜினில் போகிற இதை வந்து we will say கான்ஜுகேட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் திஸ் என்ன, A.
Okay, distance between இது என்ன C, அதாவது center to the focus is C. Okay, இப்போ F1 F2 இதுவும் C இல்லையா? ஸோ அப்போ வந்து you can say F1 F2 அந்த distance வந்து you can say it is 2C. AB vertex AB is equal to 2A. Minor axis is like அது வந்து say you can say CD that is equal to 2B. Where of course you can have the lattice rectum which is passing through focus, which is given by lattice rectum is given by 2B squared by A. Eccentricity E is given by C by A. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். என்னென்னா எலிப்ஸில் வந்து இது வந்து B, இது வந்து C. ஸோ A ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர்டு ப்ளஸ் C ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் ஹைப்பர்போலாவில் you will be having C squared is equal to A squared plus B squared. C squared is equal to A squared plus B squared. Eccentricity C by A தான். ஆக்சுவலாக இது வந்து A. This is A. C என்ன? C வந்து C எந்த லென்த்து? இந்த லென்த். எது பெருசு? C தானே பெருசு. C by A. அப்போ நிச்சயமாக கிரேட்டர் தேன் 1. அதுவே எலிப்ஸில் என்ன? லெஸ் தேன் 1. அவ்வளோதான். இப்போ ஹைப்பர்போலாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து மேஜர் ஆக்சிஸ்க்கு பதிலாக we are in the focus through line that is known as a transverse axis and 0 அதாவது ஆரிஜினில் சென்டர் இது வழியாக போகிற பர்பண்டிகுலர் வந்து கான்ஜுகேட் ஆக்சிஸ் அண்ட் ஃபோக்கஸ் வந்து யூ வில் பி ஹேவிங் ப்ளஸ் ஆர் மைனஸ் C0 அலாங் தி transverse axis and vertex is given by AB minus A0 plus A0. Then lattice rectums அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா say this is passing through the focus and perpendicular to the transverse axis. It touches the ends of the end வந்து on the hyperbola which is given by 2p squared by A. Eccentricity is C by A which is greater than 1. இதில் வந்து ஃபார்முலா வந்து C squared is equal to A squared plus B squared. Equation என்ன? Equation is x squared by A squared y squared by B squared is equal to 1. இந்த இடத்துல மைனஸ் சைன். இந்த இடத்துல மைனஸ் சைன். ஓகே, இதுவே see if you are having say along the y axis அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து y squared by A squared minus x squared by B squared is equal to 1. ஓகே, say இப்போ இதில் வந்து எது பாசிட்டிவாக இருக்குது? x squared by A squared. So the hyperbola will be along the transverse axis. இப்போ இதில் பாருங்க y squared by A squared is positive இல்லையா? So it will be along the y axis அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் 4C என்ன வரும்? 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் C வரும். வெர்டெக்ஸ் என்ன வரும்? 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் A வரும். ஓகே, தட்ஸ் ஆல். எலிப்ஸுங்கிறது என்ன நம்ம படிக்கும்போது see the sum of the distance from fixed points, from two fixed points இல்லையா? இதில் என்ன அப்படின்னா the difference of distance from two fixed points.
ஓகே. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1. இதில் எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்ட் ஸ்கொயர்ட் பை பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ். அண்ட் இதில் வந்து மேஜர் ஆக்சிஸ் அண்ட் மைனர் ஆக்சிஸ். இதில் வந்து transverse and conjugate axis. Force will be F1 F2 along major axis. இதில் வந்து F1 F2 along transverse axis. Latest rectum வந்து 2p squared by a. இதுலேயும் 2b squared by a. தென் இதில் வந்து ஞாபகம் இருக்கா, எலிப்ஸில் வந்து யூ வில் பி ஹேவிங் சி இங்கே இருக்கும், பி இருக்கும். ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் ப்ளஸ் சி ஸ்கொயர்ட். இதில் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ட். எசன்ட்ரிசிட்டி சி பை ஏ விச் இஸ் லெஸ் தேன் 1. இதில் எசன்ட்ரிசிட்டி சி பை ஏ விச் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஓகே. ஸோ இப்போ நம்ம எலிப்ஸ் பார்த்தோம்னா ஈஸியாக ஹைப்பர்போலாவும் பார்த்துடலாம். ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் தி ஃபோசி வெர்டிசஸ் எசன்ட்ரிசிட்டி லேட்டஸ்ட் ரெக்டம் அண்ட் ஆஃப் தி ஹைப்பர்போலா. ஸோ இப்போ ஹைப்பர்போலாவில் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருவாங்க, எக்ஸ் ஸ்கொயர் 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 9 இஸ் ஈக்குவல் டு 1. இது எந்த ஃபார்ம், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 4. அடுத்தது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ சி என்ன, ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ விச் கிவ்ஸ் 16 ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 25. therefore சி இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே. ஸோ எசன்ட்ரிசிட்டி என்ன, சி பை ஏ. சி என்ன 5, ஏ என்ன 4. ஸோ இப்போ பாருங்க கிரேட்டர் தேன் 1. அடுத்தது லேட்டஸ்ட் ரெக்டம் 2b ஸ்கொயர்ட் பை ஏ. 2 இன்ட்டு பி ஸ்கொயர்ட் என்ன 9 பை ஏ என்ன 4. ஸோ 18 2 ஓவர் 9 பை 2. வேறு என்ன 4c. இப்போ நம்ம கேட்டிருக்காங்களா 4c என்னன்னு கேட்டிருக்காங்க. 4c என்ன, இது வந்து அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இல்லையா, அப்படி தானே, என்ன எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ். ஸோ 4c இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0 இல்லையா. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் சி கமா 0 அப்படின்னா சி என்ன 5. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 கமா 0. இது 4c. அடுத்த வெர்டெக்ஸ் என்ன, வெர்டெக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0 இல்லையா. ஸோ ஏ என்ன, ஏயோட வந்து 4. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 கமா 0. வேறு என்ன, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லேட்டஸ்ட் ரெக்டம் எசன்ட்ரிசிட்டி வெர்டிசஸ் 4c. ஓகே. ஸோ ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் of the 4c vertices eccentricity latest rectum of the parabola. So equation என்ன கொடுத்துருக்காங்க, 9y squared minus 4x squared 36. நம்ம என்ன ஃபார்மில் கொண்டு வரணும், சரி இப்போ வந்து y squared by 36 by 9 minus x squared 36 by 4 is equal to 1. So y squared by 4 minus x squared by 9 is equal to 1. இப்போ பாருங்கள் ஒய் ஸ்கொயர்டு தானே பாசிட்டிவ். ஸோ அதனால் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே ஓகே பரபல மாதிரி இருக்கு. ஓகே இப்போ வந்து 4c ஏயோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர்டோட வேல்யூ 4. ஓகே. பி ஸ்கொயர்டோட வேல்யூ 9. ஸோ ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 3, சியோட வேல்யூ என்ன, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, கரெக்ட். பி ஸ்கொயர் 9. ஓகே.
அப்போ அப்படியே 4 + 9 is equal to 13. இப்போ c is equal to √13. ஸோ c is equal to √13. அடுத்தது வந்து எசன்ட்ரிசிட்டி என்ன? c/a. c என்ன? √13. a என்ன? a வந்து 2. a வந்து 2 தானே. ஓகே. அடுத்தது வந்து lattice rectum. Lattice rectum LR is equal to 2b² / a. 2 into b² என்ன? b² வந்து 9 / a என்ன? 2. So this is 9. அடுத்தது என்ன? 4c. 4c வந்து எவ்வளோ? 4c வந்து ± 0 ± √13. ஓகேயா? ± √13. அடுத்தது வெர்டெக்ஸ் என்ன? 0 ± 2. ± 2. ஸோ வெர்டிசஸ் படிச்சாச்சு, 4c பார்த்தாச்சு, லாட்டிஸ் ரெக்டம் பார்த்தாச்சு, எசன்ட்ரிசிட்டி பார்த்தாச்சு. ஓவர். So vertices. So find the equation of the hyperbola. Vertices are given, foci are given. Vertices எவ்வளவு? Say ± 2, 0. Okay. Focus என்ன? foci வந்து ± 3, 0. So இதிலிருந்தே தெரியுது இது வந்து along the transverse axisல தான் இருக்கு. அப்போ ஈக்குவேஷன் என்ன? இது வந்து 3, 0, இது வந்து -3, 0. வெர்டிசஸ் வந்து இது வந்து 2, 0, இது வந்து -2, 0. ஓகே. ஈக்குவேஷன். ஸோ இது வந்து என்ன? சியோட வேல்யூ வந்து 3. வெர்டிசஸோட வேல்யூ, ஏவோட வேல்யூ 2. அப்போ பியோட வேல்யூ என்ன? தெரியாது. ஓகே. ஆக்சுவலாக ஈக்குவேஷன் என்ன? c² is equal to a² + b². அப்போ b² is given by c² - a². c² என்ன? 9 இல்லையா? 3 இல்லையா? 9 -a² என்ன? 4. அப்போ 5. இப்போ b is equal to √5. ஓகே. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் இல்லையா? அப்போ இது அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது x² / a² ப்ளஸ் இல்லை y² - b² is equal to 1. ஓகேயா? ஏயோட வேல்யூ என்ன? 2. அப்போ x² / 4 -y², b² வேல்யூ என்ன? 5. இதுதான் ஈக்குவேஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஈக்குவேஷன் என்ன? x² / 4 -y² / 5. என்ன கொடுத்துருக்காங்க? வெர்டிசஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ வெர்டிசஸ். ஸோ ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பரபோலா. வெர்டிசஸ் அண்ட் எசன்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க. வெர்டிசஸ் என்ன? ± 7, 0 and eccentricity is equal to 4/3. ஓகே. வெர்டிசஸ் எது? வெர்டிசஸோட வேல்யூ என்ன? a, 0 இல்லையா? ஸோ ஏயோட வேல்யூ வந்து 7 தெரியும். எசன்ட்ரிசிட்டி 4/3. எசன்ட்ரிசிட்டி என்ன? c/a இல்லையா? இப்போ எசன்ட்ரிசிட்டி தெரியும், a தெரியும், c கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ஸோ c என்ன? எசன்ட்ரிசிட்டி வந்து 4/3. சியோட வேல்யூ, c வந்து 4/3, ஏயோட வேல்யூ c/7. ஓகே. அப்போ 4/3 E வந்து 4/3 which is given by c/a. ஓகேயா? இப்போ வந்து நமக்கு வந்து 4/3 c divided by ஏயோட வேல்யூ என்ன? 7. ஸோ அப்போ வந்து c is equal to 28/3. 28/3. சியோட வேல்யூ என்ன? 28/3. இப்போ வந்து நமக்கு ஈக்குவேஷன் என்ன? ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸில் என்ன? BC. a² is equal to b² + c². அதுவே ஹைப்பர்போலாவில் என்ன? c² is equal to a² + b². ஓகே. a² + b². இப்போ வந்து நமக்கு c² தெரியும், a² ஏயும் தெரியும், b² கண்டுபிடிக்கணும். ஸோ b² is equal to c². c என்ன? 28/3 whole square. c² - a². a என்ன? a வந்து 7². ஓகே.
So 28 784. So you will be having 784 by 9 minus 49. Okay. So b squared என்ன அப்படின்னா 49 into 9 ஸோ 401 ஸோ 343. ஓகே, இப்போ இது என்ன அப்படின்னா so you will be having 784 minus 49 into 441 by 9, which is given by 343 by 9. இது b squared 343 by 9. Okay, equation வந்து along the transverse axis தான். அப்போ x squared minus a squared 9 a squared வந்து see you are having a ஓட வேல்யூ என்ன, a ஓட வேல்யூ 7, அப்போ 49 minus y squared divided by b squared ஓட வேல்யூ என்ன 349 by 343 by 9 is equal to 1. So x squared by 49 minus 9y squared divided by 343 is equal to 1. So the equation a squared, a oda value வந்து 7. Yes, so this is the equation.